பேசுவாங்க. ஆமா ரொம்ப அரும்பா பேசுவாங்க. ஆமா அப்படிதான் பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்திட்டு இருக்கிறோம். பா எத்தனை வகைப்படும் அப்படின்னு 4 வகைப்படும்னா சரி என்னென்ன சொல்ற அப்படின்னு ஒண்ணு எங்க அப்பா, இன்னொன்னு பெரியப்பா, சரி இன்னொன்னு சித்தப்பா, அப்ப 4வது படையப்பா. படையப்பாவா? பரவாயில்ல. இன்னொரு பையன் இப்படித்தான் போய் ஏய் சூரியன் கிழக்க உதிக்குதா மேற்க உதிக்குதான்னு அவன் பொசுக்கு வானத்துல ஒதுக்கிட்டு இருக்கிறான். வானத்துல ஒதுக்கிட்டு நல்லாதானே சொல்லியிருக்கான். அவன் அறிவாளி சொல்லியிருக்கான். நீ கேள்வி கரெக்டா எடுக்கணும். அது பரவாயில்ல. இன்னொரு பையன் அப்படிதான் கிட்ட கூப்பிட்டு ஏய் கொக்கு ஏன்டா ஒத்த கால நிக்குதுன்னு 2 காலத்துக்கு கீழே வந்துடாதயா அப்படிங்கிறான். அப்பா இப்படியா பேசுவாங்க. இந்த பையனை விட சாக்கிரதையா பேசணும். ஒரு கிழவி என்ன பண்ணிருக்கு, ஒரு பையனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு தம்பி அடுப்புல பால் இருக்கு, பூனை வரும் குடிக்கும் பாத்துக்கப்பா அப்படின்னு போயிருக்கு. சரி இப்ப கடைக்கு போயிட்டு திருப்பி வந்து பாத்துருக்கு பாலை காணும். எங்கடா பால் அப்படின்னு இருக்கு. நீ என்ன சொன்ன? பூனை வரும் குடிக்கும் பாத்துக்கன்னு சொன்னீங்க. பூனை வந்துச்சு குடிச்சிச்சு பாத்துக்கிட்டு பாத்துருந்தேன். இப்படி எல்லாம் இருப்பாங்க பள்ளிக்கூடம். அதாவது இன்னைக்கு சின்ன பையன் வந்து பள்ளிக்கூடம் தள்ளி போறோம். 5ல இருக்கும் போதே ஃபீஸ் கட்டிடுறாங்க. ஏன் ஆண் குழந்தையா MBBS படிக்க வைக்கணும் போய் இதுல போய் ஒரு ஆமா ஃபீஸ் கட்டிடுறாங்க. அப்படி நீங்க காலையில 4 மணிக்கு எழுப்பி விட்டுறாங்க. 4 வயசு பிள்ளைய எழுப்பி விட்டு பள்ளிக்கூடம் போகலான்னு சொல்லி அவனை அடிச்சு துவைச்சு காலையிலேயே அந்த மஞ்சள் கலர்ல நாய் பிடிக்கிற வேண்டிய மாதிரி ஒண்ணு வரும். அதுல எல்லாம் ஃபுல்லா நாய் பிடிக்கிற மாதிரியே கண்ணாடி போட்டுருவாங்க. இந்த கம்பி போட்டுருவாங்க. அந்த கம்பி போட்டு உள்ள போய் உட்கார்ந்து கம்பி போட்டிருக்கோம். அதுக்குள்ள போய் இந்த புள்ளைய அம்மிக்கு தள்ளி விட்டுட்டு அவன் அப்படியே அந்த சன்னன் ஓரமா எட்டி பார்ப்பான். அம்மாவுக்கு பாய் சொல்லு அம்மா ஆடி மூதேவி முண்டம் காலையில என்னை கிளப்பி விட்டது இல்லாம பாய சொல்லு உனக்கு பாய் அப்படின்னு அவன் பள்ளிக்கூடம் போறான். பள்ளிக்கூடம் போறவங்க தான் அப்படி இருக்கிறான். ஏன்னா அங்க போய் பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒரு வாத்தியார் பாடம் நடத்திருக்காரு. நான் பறக்கும் தட்டை பார்த்திருக்கிறேன். அந்த காலத்துல பறக்கும் தட்டு இருந்திருக்கு. சரி இப்ப நீங்க பறக்கும் தட்டை பார்த்திருக்கீங்களா? சார் நான் பறக்கும் தட்டை எல்லாம் பார்த்தோம் இல்ல சார். உடனே எங்க அப்பா உங்க அப்பா வயசு தான் எனக்கு ஆகும், நீ போய் உங்க அப்பாட்ட கேளு அப்படின்னு இருக்கான் வாத்தியார். உடனே நேரம் அங்கேருந்து முடியாந்துருக்கான். வேக வேகமா பள்ளிக்கூடத்துக்கு முடியாது. அப்பா எங்க வாத்தியார் வந்து பறக்கும் தட்டை பத்தி பாடம் நடத்தினாரு, நீ பறக்கும் தட்டை பார்த்திருக்கியா அப்படின்னு இருக்கான். அதுக்கு அவன் சொல்லியிருக்கான் அவங்க அப்பா பறக்கும் தட்டை மட்டும் இல்ல உமாவை என்னை கல்யாணம் பண்ணணும், அன்னையில இருந்து பறக்கு இட்லி குண்டா பறக்கும் பூரி கட்ட பறக்கும் குழம்பு கட்டை எல்லாம் பார்க்கணும். ஆமா குடும்பத்துக்குள்ள அவ்வளவு சண்டை நடக்கும். அப்பதான் 2 பேரும் பேசி இருந்திருக்காங்க. ஏய் நான் போனாதான் என் முன்னாடி சாப்பிடுவா தெரியுமா போனாதான் முன்னாடி சாப்பிடுவா. 2 மணி ஆனாலும் சரிடா நான் போனாதான் முன்னாடி சாப்பிடுவா அப்படின்னு இருக்கான். ஏன் சொல்றிய? இன்னொருத்தன் சொல்லியிருக்கான் அதுக்கு, அட பாவி கையெடுத்து கும்பிட வேண்டியதாடா அவளை தெய்வம்டா. ஆமா ஏன் உன் மேல அவ்வளவு பாசமா அப்படின்னு இருக்கா. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. 2 மணி ஆனாலும் நான் தான் போய் சமைக்கிறேன் இருக்கான் அவன். இதுதான் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த செல்போன் ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. இப்ப கண்டுபிடிச்ச முடியா கையில கிடைச்சான் சத்தியமா செத்து போயிருவான். ஏன்பா இந்த குழந்தை நான் பேசுறத பார்த்தா அவன் செத்து போயிருவான்டா. ஏன்னு கேளுங்க, இந்த செல்போனை வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைய எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா பஸ்ல போகும்போது இந்த பொம்பளை பிள்ளை ஒரு டைப்பா பேசுவாங்க, பையன் ஒரு டைப்பா பேசுவாங்க. இந்த பொம்பளை பிள்ளை எப்படி தெரியுமா பேசும், கரிச்சி போன கையில வச்சிருக்கபடி. சரி அந்த கரிச்சி போன இப்பதான் செல்லுல ஒரு வேற பேசி கண்டுபிடிச்சாங்களா, அதுக்குள்ள வச்சிருக்கோம். சொல்லு முடிச்சுட்டு கடைசியா பேசும்போது எனக்கு மெசேஜ் பேலன்ஸ் முடிஞ்சு போச்சு, ஒரு 36 ரூபாய்க்கு கார்டு போட்டு விட்டுறேன். ஏன்னா அக்கௌண்ட் செத்துறாங்க போது இது போல அந்த பயில பேசுற பாத்தீங்கன்னு வச்சுக்கிறேன், அது எல்லாம் கொடுமையா இருக்கும். ஏழு சொல்லிட்டு நின்று போவான், பேசிக்கிட்டே போவான், போய் தென்னை மரத்துல நிப்பான், ஒரு காலை தூக்கி வச்சு பேசிட்டு இருப்பான். என்னடா அப்படின்னு கேட்டா நாய் மூத்திரம் பெரிய மாதிரி இருக்கும், கிட்ட போய் பார்த்தா போன் பேசிட்டு இருப்பான். ஆனா என்னதான் பேசுறான்னு தெரியலையா. நம்ம ஊர்லயே ஒரு 4 பேர் கிடக்குறாங்க, இப்படியே போறாங்க வச்சுக்க போயிட்டே இருப்பாங்க, திருப்பி இப்படியே வருவாங்க. என்னடா பேசுறீங்கன்னு நானும் ஒரு நாள் லைட்டா ஒட்டு கேட்டு பாக்குறேன். என்ன பண்றேன், சாப்பிட்டியா தூங்குனியா, அவ்வளவுதான். அதே மறுபடியும் என்ன பண்ற, மறுபடியும் சாப்பிட்டியா, மறுபடியும் தூங்குனியா, அப்புறம் மறுபடியும் அதேதான் திரும்ப திரும்ப இதே கொடுமை பண்றாங்க. இது
பரவாயில்ல. நம்ம ஊர்ல 100 நாள் வேலைன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. ஆமா 100 நாள் வேலை. 100 நாள் வேலை. தென்னை சம்பளம் அதெல்லாம். ஆமா 100 நாள் வேலைக்கு எது போறவங்க எப்படி போறாங்க தெரியுமா? கேட்டா கவர்மெண்ட் உத்தியோகமா. கவர்மெண்ட் உத்தியோகம். கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது ஒருத்தருக்கும். 100 நாள் வேலைக்கு இங்க இருந்து போனாங்கன்னு வச்சுக்க, போய் அங்க வேலை செய்யறது கிடையாது. ஊர்ல என்னென்னலாம் இருக்குதோ அத்தனை அங்க போய் பேச வேண்டியது. இது உண்மை நடக்குது. என்ன கேளுங்க, பேசுறதாலும் பரவாயில்ல, கபடி விளையாடுறாங்க அங்க போய். கபடியா? ஆமா வேலை செய்யறப்ப கபடி. அன்னைக்கு ஒரு அக்கா ஆகனா வந்துருக்கேன், ஒரு 7 மணி இருக்கும். சரி தனியா நின்று அது பாட்டுல இப்படி இப்படின்னு இருந்துச்சு. சரி அக்கா பேய் பிடிச்சிட்டு போல இருக்கு, என்னக்கா அப்படிங்கிறேன். இல்ல தம்பி, நான் நேத்து 100 நாள் வேலையில கபடி விளையாண்டாலும் அந்த சிரிக்கே என்னை சேர்த்துக்கறல, நான் இன்னைக்கு விளையாட்டு பார்த்துட்டு நாளைக்கு போய் விளையாடுறேங்கிறாங்க. நாளைக்கு என்ன பண்ணுறீங்க? இவ்வளவு முடிவு பண்றாங்க இதுல. சரி இது பரவாயில்ல, இந்த கிளவிய கிடக்கு பாருங்க ஊருக்குள்ள. ஆமா தாங்க முடியாது. எவன் எவனை பாக்குறான், எவன் எவனை வச்சிருக்கான், அங்க போயிருக்கான் இங்க போயிருக்கான், என்னென்ன பேசணுமோ அத்தனை பேசி முடிச்சுவாங்க. அதாவது ஊரு கதை பேசுறது. ஊரு கதை பேசுறது. அதாவது எடுத்துக்காட்டு ஒரு ஒண்ணு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. ஒரு கிளை ஒண்ணு இருக்கு. அது என்ன பண்ணுங்க, ஒரு கணவன் மனைவிக்கு 7 வருஷமா குழந்தையே இல்லையா. சரி 7 வருஷமா குழந்தை இல்லைன்ட்டு இவங்க கோயிலுக்கு போய் தான் போயிருக்காங்க. எல்லா கோயிலுக்கும் போயிருக்காங்க. சரி கடைசியில ஒரு 7 வருஷம் கழிச்சு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. அவன் என்ன பண்ணிருக்கான், ஊரு ஃபுல்லா கூப்பிட்டு செகஞ்சோதியா பேரு சுட்டு விழா வைக்கிறான். அப்பங்காரன் எல்லாரும் போய் பேர் தண்ணி வச்சு அப்படியே தண்ணி வைப்பாங்கல்ல, கீழே தண்ணி வச்சுட்டு சிவனோட வர வேண்டியதானே. ஒரு கிழமை இங்க இருந்து போய் அப்படி சீனி தண்ணி தொட்டு வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு வச்சுட்டு, சரி அப்படியே குழந்தை அவங்க சித்தப்பனா முடிச்சு வச்சிருக்கிறான் அப்படின்ட்டு வந்துட்டு அவ்வளவுதான். அண்ணனும் தம்பி அழைச்சிட்டு அங்கிட்டு சாப்பிடுறாங்க. இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஆளுகள்லாம் 6 மணிக்கு மேல எல்லாம் ஒருத்தருமே ஊர்ல இருக்கிறது இல்ல. என்ன காரணம்னா ஒயின் ஷாப் போயிடுறாங்க. ஒயின் ஷாப் அதனால சால குடியாளின்னு சொல்றாங்க. இல்லையே 6 மணிக்கு மேல பேய் உரிமை எல்லாம் கதவு அப்படி உள்ள படுத்துவாங்க கேள்விப்பட்டேன். அதெல்லாம் பகல்ல. சரி இப்ப பகல்ல கூட பயப்படுறாங்க பேய்க்கு. ஒரு கொஞ்சம் உள்ள போட்டான்னு வச்சுங்களேன், பயப்படுறதே கிடையாது. குறிப்பா எந்த பேய்க்கு பயப்பட கிடையாது தெரியுமா? அவன் எவ்வளவு பெரிய பேயா இருந்தாலும் சமாளிச்சிருக்கான். சரி வீட்டுக்குள்ள ஒரு பேய் இருக்கும், அந்த பேய சத்தியமானாலும் சமாளிக்க முடியாது. அதாவது உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன் கேட்டுக்கிறீங்க. எல்லா ஆம்பளையும் குடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இந்த பொம்பளை ஆளுங்கள்லாம். நான் சொல்றேன், யாராவது வீட்டை விட்டு வெளியே போறப்ப குடிக்கிறானா, வீட்டை விட்டு வெளியில கிளம்பி போகும்போது ஐயோ நம்ம பொட்டாட்டி பிள்ளை விட்டு வேலைக்கு போறோமே அப்படின்னு சொல்லி குடிக்கிறானா? இல்ல, சந்தோஷமா கிளம்பி போவான், பொட்டு வச்சுட்டு பவுடர் வச்சு நீட்டா போவான். யான்னு கேளுங்க, இந்த சனிய தொலைது கொஞ்ச நேரம் வெளியில இருக்கும் அப்படின்ட்டு போறான். போயிட்டு என்ன பண்ணா தெரியுமா, திரும்பி வரும்போது சரக்க போட்டு வருவான். ஆமா யானுகள் ஐயோ இந்த வீட்டுல ஒரு பேய் இருக்குமே, பிசாசு இருக்குமே, அதை எப்படா சமாளிக்கிறது, நம்மளை காப்பாத்திக்கணும்னா அப்படின்ட்டு தான் போட்டு வர்றான். அதாவது அவன் குடிக்கும் போது என்ன பண்ணாங்க தெரியுங்களா, கொண்டாட்டியை நினைச்சுதான் குடிப்பாங்க. பெயினோட தப்ப எனக்கு ஞாபகம் வருது. ஆமா எங்க ஊர்ல ஒரு குமார்னு ஒரு பையன் இருக்கிறான். சரி அந்த பையன் சொந்தவருக்கு ஒருத்தனாடு. சரி அவன் பெயின்னா ரொம்ப பயப்படுவான். சரி அவனுக்கு எச்சித்து பண்ண பார்க்கணும். சரியா மணி 2 மணி, அதாவது எச்சி கீழே போய் விடுறதுக்குள்ள அவன் ஓடிடுவான். எப்படின்னு பாருங்க, எச்சி கீழே விடுறதுக்குள்ள வீட்டுக்குள்ள போயிடுவான். என்ன சொல்றது, அது ரைட்டு நம்ம மேட்டுக்கு வருவான். சரி இந்த குடிக்கிறவங்க பத்தீங்களா, ஆமா கோட்டு பாட்டில முன்னாடி வச்சுக்கிட்டு பொண்டாட்டி நினைச்சுதான் குடிப்பான். அப்படி அவ்வளவுதான் அடிக்க முடியல, இதையாவது அடிப்போம். மண்டையில ஒரு பட்டு மட்டு ஒரு பட்டு பட்டு அவ தலையதான் திருக்க முடியல, இதையாவது திருக்குவோம். அவ்வளவுதான் அடிக்க முடியல, இதையாவது குடிப்போம். சரி இந்த சரக்கு அடிச்சுட்டு என்ன பண்றீங்க, வீரமா இங்க இருந்து நீங்க பொண்டாட்டி அப்படிதான் அடிச்சு கொள்ளணும் அப்படின்னு போறாங்க. அப்படின்ட்டு போறீங்க சொல்றது உள்ள போயோட இவன் கதவை தாப்பா போட்டான். ஏன்னா அவன் அடி அவருக்கு வெளியே தெரியக்கூடாதுன்னு முந்தா நாள் விளக்கம் அடியோட சவுண்டுலாம் பலமா கடிச்சு என்ன போய் இவர் அடிக்கவே மாட்டாரு, என்ன அவர் பொண்டாட்டி அடிக்கிறான்ட்டு போய் எட்டி பார்த்தா அவர் இப்படியே குத்துக்கான உட்காந்து பொண்டாட்டி வரமுடிய தண்ணி. அதாவது நம்ம ஆளுங்க குடிக்கிறதுலயும் லாஜிக்கா தான் குடிப்பாங்க. என்ன தெரியுமா, சரி அப்படி சொல்றோம் ஊட்டி வச்சுட்டு 2 சொட்டு எடுத்துட்டு கீழே விடுவான். அதுக்கு என்ன காரணம்னு இங்க இருக்கு, யாராவது கேளுங்க. என்னவா காரணம்? கிடையாது. நம்மள மாதிரி இதுக்கு முன்னாடி குடிச்சவெல்லாம்
அழிஞ்சு போய் இந்த மண்ணுக்குள்ள தாண்டா இருக்கிறான். என் மூத்த குடிக்காரன் உனக்கு 2 சொட்டா சாமின்னு 2 சொட்டு எடுத்துக்கிறேன். குடிக்கிற காசெல்லாம் விட்டுவிட்டு அந்த காசை சேமிச்சு வச்சு பெத்த